அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன். இன்றைய சிப்பிக்குள் முத்து வேறொரு இடத்திலிருந்து உதவி வரும். ஒரு ஆச்சரியமான வசனத்தை நான் பார்க்க நேர்ந்தது. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னான். சொல்லச் சொன்னது வேற யாரும் இல்ல, அனாதையா கிடந்த எஸ்தரை வளர்த்தாரே அவர்தான் சொல்ல சொல்றாரு. ஏங்க சொல்ல சொல்றாரு? யூதருக்கு பயமும் திகிலும் பிடித்திருக்கிறது. மரணம் நேர போகிறது. ராஜ கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயமான நேரத்துல ஒருத்தரால மட்டும்தான் உதவி செய்ய முடியும் என்கிற ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. அவள்தான் அனாதையாய் கிடந்த எஸ்தர் ராஜாத்தி. பட்டத்து ராணியா, பெர்சிய தேசத்து பட்டத்து ராணியா இருக்கிறாங்க. இப்போ தான் வளர்ப்பு மகளுக்கு சொல்லி அனுப்புறாரு. அவள் சொல்றா, 30 நாளளவும் ராஜா என்னை கூப்பிடல. ராஜா கூப்பிடாம நான் போனேனா, அவர் அனுமதி இல்லாம போனேனா நான் கொல்லப்படுவேன்னு சொல்றா. உடனேதான் மொர்தகாய் சொன்ன வார்த்தை இந்த ஆச்சரியமான வார்த்தை பாருங்களேன். அவளாலதான் விடுதலை வரும் யூதருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம். அவாதான் நமக்கு உதவி செய்ய முடியும், ரெக்கமெண்டேஷன் செய்ய முடியும் என்று தெரிந்திருந்தோம். என்ன அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்களேன். எஸ்தர் புத்தகத்துல தேவன் கர்த்தர் என்று வார்த்தை இல்லை. ஆனால் இந்த ஒரு வார்த்தை கர்த்தரை முன்னிறுத்துகிறது. அது என்ன வார்த்தை என்று பார்க்கலாமா? நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால், நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தா இருந்துக்கோமா. ஆனா ஒண்ணு சொல்றேன், யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வரும். உங்களுக்கும் நான் சொல்றேன், இந்த அதிகாரியால தான் விடுதலை, இந்த மனுஷனால தான் எனக்கு உதவி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் திட்டம் வேறு, நீங்க போட்டிருக்கிற திட்டம் வேறு. உங்க திட்டம், உங்களுடைய ஆசை, உங்களுடைய கணக்கெல்லாம் பொய்யா போயிருங்க. ஆண்டவர் போடுற கணக்கே வேறு, அவருடைய திட்டமே வேறு. அவருடைய திட்டம் தான் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். பாருங்களேன், இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் மௌனமா இருந்து கொள், நீ உதவி செய்ய வேண்டாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் எஸ்தர், யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலே இருந்து எழும்பும். அந்த வேறொரு இடம் எது தெரியுமா? சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் எது தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து ஒத்தாசை வரும். அவர் கணக்கு என்னைக்குமே தப்பாது. நீங்க எவ்வளவோ கால்குலேட் எல்லாம் பண்ணுவீங்க, எப்படியெல்லாமோ யோசிப்பீங்க, உங்க நம்பிக்கையெல்லாம் எஸ்தர் மேல இருக்கும். ஆனா மொர்தகாய்க்கு நம்பிக்கை எது மேல தெரியுமா? எஸ்தர், நீ உதவாட்டி போ, நீ மௌனமா இருந்தா போ, பரவாயில்ல, எனக்கு உதவி வேறொரு இடத்தில் இருந்து வரும். இதுதாங்க ஆச்சரியமான வார்த்தை. அவ்வளவு இக்கட்டான நேரத்துல, பயம் திகில் பிடித்திருக்கிற நேரத்துல, மரணத்தை சந்திக்கும் ஒரு பயம் இருக்கிற நேரத்துல இந்த மொர்தகாய் சொல்லுகிறா, நீ உதவி செய்யாட்டி என்ன, எனக்கு உதவி வேறொரு இடத்தில் இருந்து வரும். உங்களுக்கு நான் சொல்றேன், இதே விசுவாசம், இதே நம்பிக்கை நீங்களும் நிறைய எஸ்தர்களை நம்பிக்கொண்டிருக்கலாம், மனிதர்களை நம்பிக்கொண்டிருக்கலாம். ஆனா வேறொரு இடத்துல இருந்து தாங்க உங்களுக்கு உதவி வர முடியும், உங்களுக்கு ஒத்தாசை வர முடியும். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து தான் இறங்கி வர முடியும். வேறொரு இடம், அந்த இடம்தான் ஜோதிகளின் பிதா. ஒத்தாசை வரும் பர்வதம் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரிடம் இருந்து மட்டும் தான் ஒத்தாசை வர முடியும். இதைத்தான் மொர்தகாய் தெளிவாக சொல்லுகிறான். நீ உதவி செய்யாட்டி பரவாயில்லமா, நீ மௌனமா இருந்தா பரவாயில்லமா, யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது
ரொம்ப முக்கியமான இடம். அப்பொழுது நீயும் உன் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ராஜமேன்மை, அந்தஸ்து, ஐஸ்வர்யம், உங்களுக்கு கர்த்தர் நல்ல வேலை, அதிகாரி என்கிற மேன்மையான அரசு வேலை, அதிகாரமான ஒரு நல்ல வேலை ஆண்டவர் எதற்கு தேவனுடைய பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறார் தெரியுமா? நீ மௌனமா இருப்பதற்கு அல்ல. நீ மௌனமா இருப்பதற்கு அல்ல. இந்த மேன்மை, அந்தஸ்து, அதிகாரம், ஐஸ்வர்யம் எல்லாம் நீ மௌனமா இருப்பதற்கு அல்ல. நீ கர்த்தருடைய ஜனங்களுக்கு, கர்த்தருக்கு உதவி செய்யும்படி. அடிக்கடி சொல்வேன், பெரிய அதிகாரத்துல அரசு அதிகாரியா இருப்பீங்க, நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருப்பீங்க. உங்களை எதற்கு அந்த நாற்காலியில உட்கார வச்சிருக்கிறார் தெரியுமா? நீ தேவனுடைய பிள்ளைகளுக்கு உன் பதவியின் நிமித்தம் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக. உனக்கு பெரிய ஐஸ்வர்யம் கொடுத்திருப்பார், எதற்காக தெரியுமா? நீ தேவனுடைய காரியங்களுக்கு நன்மை செய்வாய் என்பதற்காக ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஐஸ்வர்யவாட்டியாக உன்னை உட்கார வைத்திருப்பார். இந்த எஸ்தருக்கு எதற்காக ராஜமேன்மை முன்பதாகவே கொடுக்கப்பட்டது தெரியுமா? வஸ்தியை இறக்கி ஏன் தேவன் உட்கார வைத்தார் தெரியுமா? வஸ்தி இருந்தால் யூத ஜனங்களுக்கு உதவி வராது. ஏன் புள்ள சிங்காசனத்துல உட்கார்ந்தா உதவி வரும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி, கால்குலேட் பண்ணி, திட்டம் போட்டுதான் அனாதையாய் கிடந்த எஸ்தரை தூக்கி பெர்சிய தேசத்து ராணியாக உட்கார வச்சாரு. இந்த காலத்துல நீ மௌனமா இருக்கிறையே, நீ மௌனமா இருந்தா இருந்துக்கோ. யூதருக்கு ரட்சிப்பு எங்கிருந்து வரும்? சகாயம் எங்கிருந்து வரும்? வேறொரு இடத்துல இருந்து வரும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிஞ்சு போவீங்க. நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி. எப்படிப்பட்ட காலத்துக்கு? இந்த காலத்துக்கு, இக்கட்டான காலத்துக்கு, யூதர்கள் நெருக்கப்படுகிற காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கிறமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையிலும் ராஜமேன்மை, அந்தஸ்து, ஐஸ்வர்யம், அதிகாரம் எல்லாம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அந்த அதிகாரத்தை கர்த்தர் சும்மா கொடுக்கல. அவர் திட்டம் பண்ணி, அவர் திட்டத்துக்கு நீ உதவியாயிருப்ப, அவருக்கு உதவியாயிருப்ப, தேவ ஜனங்களுக்கு உதவியாயிருப்ப என்றுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ அந்த உதவியை செய்யலனா ஓ ராஜ மேன்மையிலிருந்து தேவன் இறக்கி விடுவார், அதிகாரத்தில் இருந்து இறக்கி விடுவார். இதெல்லாம் நிரந்தரம் இல்லை, இது கர்த்தர் கொடுத்தது என்பதை மறந்து போக கூடாது. பாருங்களேன், எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு அறிவித்தார்கள் என்று சொல்கிறது. அந்த அறிவித்த உடனேயே 13வது வசனம், எஸ்தர் 4:13, மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்பி சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவா என்று உன் மனதில் நினைத்து கொள்ளாதே. எப்படி சொல்றாரு? சொன்ன உடனேயே, நீ ராஜ அரண்மனையில இருக்கிறன்னு நினைச்சுக்கிட்டு நீ தப்பிடுவன் மட்டும் நினைக்காத. நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தா யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்துல இருந்து வரும். இந்த வார்த்தையை கேட்ட உடனே எஸ்தர் சரண்டருங்க. இந்த வார்த்தையை கேட்டவுடனே எல்லாரும் எஸ்தரை பற்றி மட்டுமே பேசுவோம். செத்தாலும் சாகிறேன் என்று போய் நின்றாள் என்று. அதற்கு பின்பதாக ஒரு ஆணின் வைராக்கியமான கர்த்தருடைய வார்த்தை அவளை தட்டி எழுப்பியது. வாருங்களேன், தட்டி எழுப்பியது. உடனே சொல்லுகிறாள், சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமார் உபவாசம் பண்ணுவோம். இந்த சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன். எப்படி? நான் செத்தாலும் சாகிறேன். உடனே சரண்டர். கர்த்தருடைய வார்த்தை வார்னிங்கா வரும்போது சரண்டர் ஆயிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? இவள் பெர்சிய தேசத்து பட்டத்து ராணி மட்டுமல்ல, ராஜாவின் அன்புக்குரியவள், மரணத்திலிருந்து விடுதலை பெற்றவள், ஆமானின் வீடை சொந்தமாக்கியவள், அழிவு தீர்ப்ப பூரிமாக பண்டிகையாக மாற்றியவள், சத்துரு அழிக்கப்பட்டதை கண்ணார கண்டவள். சொல்லுங்களேன், என்ன ஒரு விடுதலை! சத்துருவின் வீடு இவளுக்கு சொந்தம்,
மொர்தெகாய்க்கு முத்திரை மோதிரம் கொடுக்கப்படுகிறது. ராஜாவின் அடுத்த நிலைக்கு வருகிறான். எவ்வளவு மேன்மைகள்! இதெல்லாம் எப்படி வந்தது? இந்த 2 பேருமே, மொர்தெகாய் கூட எனக்கு ராணி இருக்கிறாங்க, என்னை பார்த்துக்குவாங்கன்னு சுயநலமா இருக்கல. இந்த எஸ்தர் ராஜாத்தியம் எனக்கு நல்ல பஞ்சுமத்தை வாழ்க்கை இருக்கிறது, அரண்மனை இருக்கிறது, எனக்கு என்ன என்று இருக்கல. கர்த்தருடைய வார்த்தை மொர்தெகாய் மூலம் ஸ்ட்ராங்கா வந்தவுடனே உடனே சரண்டர், செத்தாலும் சாகிறேன். உங்களுக்கும் நீங்க மௌனமா இருந்தா கர்த்தருடைய திட்டத்தை வேறொருத்தர் மூலம் செஞ்சிருவாருங்க. ஆனா உங்களுக்கு கொடுத்த எல்லா மேன்மைகளையும் கர்த்தர் எடுத்து போடுவார். ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்களேன், எந்த மேன்மை கொடுத்திருந்தாலும் அதை கர்த்தருக்காக மட்டும் பயன்படுத்துங்க. இனி ஒன்னு சொல்றேன், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்க நம்பிக்கை யார் மேல இருக்குது? இந்த எஸ்தர் மேல இருக்குதா? எஸ்தர் மேல உங்க நம்பிக்கை இருந்தா தேவ திட்டம் நிறைவேறாது. தேவ திட்டம் எப்ப நிறைவேறும் தெரியுமா? வேறொரு இடத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அதுதான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து. உங்களுக்கு ஒத்தாசை வரும் பிரியமானவர்களே, ஒத்தாசை வரும். அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை நடத்தாம போயிருவாரா? தரிசனம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை நடத்தாம போயிருவாரா? என்னுடைய வாழ்க்கையில என் நம்பிக்கை எல்லாம் ஆண்டவர் தான். எங்கேயாவது ஒரு இடத்துல சத்ரு என் நம்பிக்கையை லேசா மனுஷன் பக்கம் திருப்பும் போது ஆவியானவர் பேசுவாரு, உன் நம்பிக்கை எங்க போகுது? உடனே சரண்டர் ஆவே ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து அழுந்து மன்னிச்சுக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே என்று கேட்பேன். என் நம்பிக்கை எல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலதான். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்துதான் எனக்கு ஒத்தாசை வர முடியும். யோசேப்பு சொல்றாரு, யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள போய் சிறை கம்பிகளுக்கு பின்னாடி இருந்து பாடுகளை குற்றம் செய்யாமலே அனுபவித்துக் கொண்டிருந்த யோசேப்பு, அதாவது பாத்திரக்காரனை பார்த்து சொல்றாரு, ஆதியாகமம் 40:14, இதுதான் அதன் அர்த்தம் என்று அர்த்தத்தை சொல்லிவிட்டு சொல்றாரு, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்ன நினைச்சுக்கோ, என் மேல தயவு வச்சுக்கோ, என் காரியத்தை பார்வோனுக்கு சொல்லு, அந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும், இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும்படி நீ பார்வோன்ட்ட சொல்லணும், என்னை நினைக்கணும், எனக்கு தயவு பண்ணணும்னு சொல்றாரு. அதாவது இந்த யோசேப்பு செஞ்ச ஒரே ஒரு மிஸ்டேக் இதுதாங்க. அவன் நம்பிக்கை பானபாத்திரன் மீது போயது, பானபாத்திரக்காரன் மீது போயது. நினைத்துக் கொள்கிறான், தயவு வைத்துக் கொள்கிறான், பார்வோனுக்கு சொல்லி விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்றான். 2 வருடம் பானபாத்திரக்காரன் மறந்தே போகிறான். இப்படிதான் நீங்க நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க எல்லாம் மறந்துடுவாங்க. நீங்க என்னைக்கு ஆண்டவருக்குள்ள நெருக்கமா வர்றீங்களோ, ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள வர்றீங்களோ, எஸ்தர் மேல வைக்கிற நம்பிக்கையெல்லாம் தூக்கி போட்டுட்டு மொர்தெகாய் மாதிரி நீ மௌனமா இருந்தா என்னமா, எனக்கு உதவி வேறொரு இடத்திலிருந்து வரும் என்று சொல்லி தைரியமா இருக்கிறீங்களோ, அன்னைக்கு விடுதலை. இந்த யோசேப்பு பானபாத்திரக்காரனை நம்பியதால் 2 வருடங்கள் மறக்கப்படுகிறான். பாருங்களேன், 2வது வருடம் கர்த்தர் வேறொரு இடத்திலிருந்து தான் உதவி வருகிறது. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் பார்வோனுக்கு சொப்பனம் கொடுத்து, அந்த சொப்பனத்துக்கு யாராலையும் அர்த்தம் சொல்ல முடியாம போய் தோல்வியில இருக்கும் போது இந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வந்து இப்ப பார்வோனுக்கு சொல்லி இப்பதான் யோசேப்பு சிறை கம்பிகளில் இருந்து வெளியே வருகிறான். அப்படி என்றால் இந்த சொப்பனத்தை காண்பித்தது யார் பிரியமானவர்களே? இந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகத்தை உண்டாக்கியது யார்? கர்த்தரிடத்தில் இருந்து மட்டும்தான் ஒத்தாசை வர முடியும். வேறொரு இடத்திலிருந்து தான் நன்மை வர முடியும். உங்க வாழ்க்கையில நீங்க பானபாத்திரக்காரனை நம்பலாம், எஸ்தரை நம்பலாம், ஆனா மொர்தெகாய் மாதிரி வேறொரு இடத்தை நம்பி பாருங்களே, அந்த வேறொரு இடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும். God bless you. ஜெப தேவைகளுக்கு 7390291114. சிப்பிக்குள் முத்து தேவ செய்தியை பெற விரும்பினால் ஈகிள் ஸ்விங்ஸ் மினிஸ்ட்ரி பேஜ் ஃபாலோ செய்து கொள்ளலாம், அல்லது ஈகிள் ஸ்விங்ஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம்.